ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் இதை வந்து எடுத்து பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக, நல்ல டேஸ்டியாக எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்ல ஈவினிங் ஃபுட்டு. இன்னும் காலை கோலி சோடா சேனலுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கோதுமை மாவில் வந்து ஒரு காலை ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியானது, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் மாவு வறுவதற்கு ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில், உப்பு எல்லாமே போட்டாச்சு. அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு அந்த மாவை விரவிக்கிடணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரவியாச்சு. இனி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அது இப்போ இந்த கட்டம் தான் முக்கியமானது. நான் வந்து இதை ரவுண்ட் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த ரவுண்டு வந்து நல்லா விரிவுபடுத்திட்டு, இது வந்து லேசானதாக இருக்கணும். பாருங்கள், பிடிச்சாலே லேசாக இருக்கணும். இந்த டைமில் வந்து இந்த சைடில் உள்ளதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு சதுரமாட்டு நம்ம கொண்டுட்டு வந்துடணும். நீங்கள் பெருசாக ரவுண்ட் பண்ணாலும் சரி, சின்னதாக ரவுண்ட் பண்ணாலும் சரி, ஆனால் வந்து அது வந்து சதுரமாக கொண்டு வந்து தான் இது அப்படி கரெக்டாக செட் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நீளமாக இடைவெளி விட்டு பெருசு ஓரளவுக்கு இந்த மாதிரி பெருசாட்டு கட் பண்ணிக்கோங்க. சதுரமாக பண்ணிட்டு அதில் வந்து ஒரு 4 கோடு போட்டு, இங்கே கிராஸ்லேயும் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த முக்கையும் வந்து நம்ம சேர்த்துடணும். நல்ல டைட்டாக ஒரு இப்படி சேர்த்துடணும். வந்துருச்சா? அப்புறமா இந்த முக்கையும் பின்பக்கமாக கொண்டு போகணும். இப்படி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இப்படி கொண்டு வாங்க. இது வந்து சங்கு மாதிரி வந்துடும். பாருங்க, அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே செய்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுடுங்க.
நம்ம அடுப்பு பற்றியாச்சு. ஒரு மண்சட்டியில் ஒரு அரை இது தண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி சங்கு மாடலில் அழகாக போட்டுட்டேன். இனி இதை வந்து நம்ம சமைக்க போகலாம். இப்போ இதை லேசாக இப்படி தட்டி விடுங்க. லைட்டாக கொஞ்சம் அப்படி பரப்பி விடுங்க. கொஞ்சம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் இது வேகணும். வெந்த உடனே இது மேலே வரும். வேக போட்டுட்டோம். இப்போ அடுத்தது அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி, அதாவது 2 வெங்காயம் 2 தக்காளி அரை குடமிளகா தேவைப்படுது. நம்ம அதை கட் பண்ணி இப்போ வச்சிடலாம். நம்ம இதை எடுக்க போகிறோம். இதை எடுத்துட்டு இந்த தண்ணியை வடிகட்டணும். இந்த தண்ணியை வந்து என்ன செய்யணும், தூர ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி அழகாக வெந்திருக்கும். அதே சட்டியை வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அதே மண் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட். கடுகு பொரிஞ்சதும் அதை வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாம் நம்ம இதில் சேர்த்துடணும். இதெல்லாம் சேர்த்து கிளறி விடணும். வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா தக்காளி இது நல்லா வதங்கணும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கிளறினப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஃபுல்லாக சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க. நல்லா சேர்த்து எல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, நம்ம அதை அவிய வச்சோம்ல அதில் மிச்சம் தண்ணி இருக்கும்.
இந்த பாருங்கள் மேல் தண்ணியெல்லாம் விட்டுட்டு லேசாக தெளிஞ்ச தண்ணி விடணும். இது நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த தண்ணியிலே வேகணும். கொஞ்சம் கொதிக்கிட்டும். இந்த பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு நம்ம அதில் வச்சுருக்கத தட்டிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குழம்பெல்லாம் மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. அந்த டைமில் இதை வந்து நம்ம தட்டிடணும். சைடை அப்படியே எடுத்து கொடுக்கணும். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலட்டால் அப்படி போட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிக்கீரை அதையும் எல்லா பக்கம் படும்படி போடணும். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் இதை வந்து எடுத்து சாப்பிட போகிறேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குது. சிக்கன் கிரேவி மாரி ரொம்ப மனம். இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். நல்ல ஈவினிங் ஃபுட்டு இல்லை காலையில் ஃபுட்டு இது தயாரிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்டியாக எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வெந்து லிக்யூடாக அழகாக இருக்குது. இப்போ இதை நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். இதை நம்ம வேக வச்சதுனால ரொம்ப பஞ்சு போல் வந்திருக்கு. வாய்க்குள்ளே ஸ்பீடாக போயிடுது பாருங்கள். கோதுமை மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இதை வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக காலை டிஃபனாக வச்சு விடலாம். இல்லைன்னா நைட்டுக்கும் டிஃபனாக ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்டோமா எடுத்தோமா அப்படி போனோமான்னு இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். நல்ல சிக்கன் குழம்பும் மசாலா வாசனை எல்லாமே தூக்கலாக நல்லாவே இருக்குது. டேஸ்டியாக இருக்குது. காரம் சுவை எல்லாமே நல்லாயிருக்கு. வீட்டில் நீங்கள் இதை செய்து பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.